என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸில வேற ஒருத்தவங்க குடுத்தது. ஆஃபீஸில குடுத்ததில்ல. ஆஃபீஸில இன்னொருத்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மாரி அதுலேருந்து வேற ஒருத்தவங்க குடுப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அதில பார்த்தீங்கன்னா, குடுத்த கிஃப்ட் தான் இது. ஊர்ல.com அப்படிங்கிற இதுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 3 to 7 பாக்ஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா ஒண்ணொன்லயும் வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்வீட்ஸ் அண்டு காரம் அந்த மாரி இருந்துச்சு. இந்த பெருசு 2லயுமே வந்து ஒண்ணுல மிச்சர், ஒண்ணு வந்து காராமூந்தி அந்த மாரி இருந்துச்சு. ஒண்ணு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. பட் இது வந்து பாக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேல குவாலிட்டிலாம் பார்க்கலாம் நல்லா ரிச்சா இருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரிச் டேஸ்ட்லாம் கிடையாது. பட் ஆனா இந்த இந்த ஊர்லேருந்து இதுதான் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போ நார்மலா வீட்ல எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடுவோமோ, அந்த மாரி தான் இருந்துச்சு. இந்த ஹை ரிச் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லவே கிடையாது. ரொம்ப பெஸ்ட்டாலாம் குடுக்கவே இல்ல. நார்மல் டேஸ்ட்டு தான். ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இல்லவே இல்ல. இதில வந்து மிச்சம் இருந்தது. அதில பால்கோவா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏதோ ஸ்வீட் மாரி குடுத்துருக்காங்க. மைசூர் பாக் மாரி குடுத்துருக்காங்க. மைசூர் பாக் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில அதிரசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரியல. அல்வான்னு நெனைக்கிறேன். அல்வா தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திருநெல்வேலி அல்வா அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருக்காங்க. பட் அந்த டேஸ்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மலா அவங்க ப்ராடக்ட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க அவ்வளோதான். ஒரு 3 நாளா அதிரசம் பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு பிரிச்சு காட்டுறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல சுடுற அதிரசம் மாரி வராது கடையில. இதோ பாருங்க. நம்ம வீட்ல செய்ற அதிரசம் தான். இது கடையில இருக்கிறது அது ஒரு மாதிரி ரிச்சா குடுத்துருப்பாங்க. பட் நம்ம வீட்ல செய்ற அந்த டேஸ்ட் வந்து வராது. இதில வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பர்பின்னு நெனைக்கிறேன். தேங்காய் பர்பி மாரி குட்டி குட்டியா அந்த வெல்லத்திலே போட்டு செய்வாங்கள்ல, அந்த பர்பி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா அந்த பெரிய பாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காராமூந்தி குடுத்துருந்தாங்க. இது டேஸ்ட் வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு இது பிடிக்கும் ஆக்சுவலா. அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டா அதில வந்து காரா சேவ் வந்து குடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து நம்ம என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்திருந்த கிஃப்ட் பாக்ஸு. இதோட குவாலிட்டி வந்து ஸ்நாக்ஸோட குவாலிட்டி வந்து கம்மி தான். பட் பார்க்க நல்லா ரிச்சா நமக்கு ஒரு 6 to 7 பாக்ஸ் வந்து ஜாலியா கிடைச்சுதோ, அதனால என்ஜாய் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட வெப்சைட்ல ஒரு 1500 ரேஞ்சுக்கு ஏதோ போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நான் போட்டு பார்த்தது வரையும். பட் அந்த அளவுக்கு ஒர்த்தானா எனக்கு வந்து அவ்வளோவா இந்த ப்ரைஸ்க்கு இது சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பட் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த கிஃப்ட் பாக்ஸ என்ஜாய் பண்றோம். பாய்.